ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், பெரும் பணம் பெற வேண்டுமென்றால் கைரேகை அமைப்பு எவ்வாறு இருந்தால் பெரும் தனம் வந்து சேரும் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். போர்டுக்கு வந்துடுவாங்க. பெரும் தனம் தரும் கைரேகை அமைப்பு. நம்ம பெரும் தனம், பணம், எல்லா கிரகமும் பணம் தனம் எல்லாமே ஒவ்வொரு வகையில் கொடுத்தாலும் பெரும்பாலான பணம் தனம் தரக்கூடியவர் குரு பகவான் தான். நம்ம கையை பொறுத்தோம்னா நம்ம குருமேடு தான், அதாவது ஆள்காட்டி விரல், ஆளை காட்டுற விரல். அந்த விரலுக்கு ஒரு தனியாக ஒரு பவர் உண்டு, தனியாக சொல்லக்கூடிய ஒரு பவர் உண்டு. அந்த விரலுக்கு அடுத்தவரை பயமுறுத்தக்கூடிய ஒரு இந்த கை இந்த விரலுக்கு வந்து ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனால் இந்த விரலை காமிச்சு நம்ம இது பண்ணுறதில்ல, இந்த விரலை தான் பண்ணு இது பண்ணுறோம். அதனால் இந்த விரல் குரு விரல் இது வந்து தனியாக சுழலக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதற்கு காரணம் என்றால் குரு பகவான் தனித்து நின்று எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். தனம், மிக பெரும் தனம், தனாதிபதி குரு பகவான். இந்த குருமேடு சிறப்பாக இருந்து குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சிறப்பாக இருக்கணும். முதல்ல மேடு சிறப்பாக இருக்கணும். குருமேடு நல்லா இருக்கணும். இந்த குருமேடு மட்டும் இல்லை, மற்ற மேடுகள் நல்லா இருந்ததுன்னா குருமேடு அதிகாரம் உள்ள ஒரு பதவி, அதன் மூலமாக தனம். இப்போ சுக்கிரமேடு நல்லா இருந்ததுன்னா மனைவி வந்த பிறகு, திருமணம் ஆன பிறகு தனம் வரும். அப்படி ஒவ்வொரு மேட்டோட பலன் அதிகமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு குருமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். குருமேடு சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு தனப்பிராப்தி உண்டு. அதுக்கப்புறம் 2 ரேகைகள் சிறப்பாக இருக்கணும். முக்கியமான ரேகை ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை. இது பங்கப்படாமல் இருக்கணும். இந்த பங்கப்படாமல் ரேகை இருந்தால் உங்களுக்கு சிறப்பான தனம் கிடைக்கும். சரிங்களா? 3 இன்னொரு, அதாவது ஏதாவது மேட்டிலிருந்து இந்த இப்போ சுக்கர மேட்டிலிருந்து ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுங்க. சுக்கர மேட்டிலிருந்து ஒரு ரேகை போச்சா, மேல் நோக்கின ரேகை சுக்கர மேட்டிலிருந்து ஒரு ரேகை போச்சுன்னா திருமணம் ஆன பிறகு உங்கள் வாழ்வில் மிக பெரும் தனம் காத்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை அப்படி போகுது சார். அப்ப வெளியூர், சந்திரனாலே பிரயாணம், சுக்கரன்னா திருமணம். அதை எடுத்துக்கணும். திருமணம் ஆன பிறகு, மனைவி வந்த பிறகு உங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு நினைச்சுக்கணும். திருமணம்னா 2 பேருக்குமே, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இப்போ சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை இப்படி போகுதுன்னு வச்சுங்க. பிரயாணம், சந்திரனாவே பிரயாணம் மூலமாக வெளியூர், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக நல்ல பெரும் பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த மேட்ல இருந்து குருமேட்டுக்கு ரேகை போனாலும் நல்ல விஷயம் தான். நம்ம குருமேட்ல எந்த ரேகை இருந்தாலும் கருப்பு புள்ளி 1 கெடுதல் பண்றது, அதுக்கு அடுத்தது வளைகுறி. இதை 2 தவிர குருமேட்ல எந்த ரேகை இருந்தாலும் பெரும் தனத்தை கொடுக்கும். எப்பொழுது கொடுக்கும்னா, இந்த சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில், சூரிய ரேகை வில்லங்கம் இல்லாமல் இருந்து விதி ரேகையும், சனி ரேகை தான் விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு வர்றது உறுதி. இந்த கருப்பு புள்ளி இருந்ததுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும். அந்த புள்ளி மறையும் வரை கஷ்டம் இருக்கும். இந்த வளைகுறி இருந்ததுன்னா ஆகாச கோட்டை இருப்பதை இல்லை என்று சொல்வது, இல்லாததை இருப்பதாக காண்பிப்பது. அதாவது இந்த பந்தா பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது 2மே எந்த குருமேட்ல எந்த குறி இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தான் கொடுக்கும். இப்ப நம்ம ஜாதகத்துக்கு வந்துருவோம். குரு பகவான் எங்கு இருந்தாலும் நன்மையை செய்வார். குறிப்பா 6, 8, 12 இருந்தா கூட அவர் பார்வை மூலமாக நன்மையை செய்வார். குரு பகவான் எங்கு இருந்தால் சிறந்த தனத்தை கொடுப்பார். 1 தனுசுல இருக்கணும், அவருடைய சொந்த வீடு, இல்ல மீனத்தில் இருக்கணும், இல்ல கடகத்துல உச்சம் பெற வீடு. அங்க இருந்து 3 இடத்துல இருந்தாருன்னா மிக பெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இப்ப நம்ம தனுசுல இருந்தார்னா, தனுசு
ஒரு நல்ல சிறந்த வீடு. தனுசுல ஒரு குரு பகவான் இருந்துட்டாருன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஒரு பலன் உங்கள் மூலமாக, உங்கள் முயற்சி மூலமாக வாழ்வில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 12ல வந்து இந்த மீன வீட்ல குரு பகவான் இருக்காருன்னு வச்சுங்க ஜாதகத்துல. அப்ப உங்கள் மனைவி திருமணம் ஆன பிறகு உங்க மனைவி மூலமாக நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கடகத்துல குரு இருக்காருன்னா முயற்சி மூலமாக முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்து நிறைய தனம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குரு பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை மூலமாக பணம், பெரும் தனம், குழந்தை எல்லாத்தையும் கெடுக்காம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் குரு பகவான் தான். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் இப்போ குழந்தைன்னா கொஞ்சம் ஒரு களைஞ்சு திரும்ப உருவாகும். ஒரு சில பேருக்கு அதுவாக திடீர்னு வந்துடும். அந்த மாதிரி தான் ஒழிய எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இயற்கை வந்து படைச்சிருக்கு. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பகவானுக்கு 9ம் 12ம் கொடுத்துருக்காங்க. 12 வந்து நம்ம வீடு, சொத்து, சுகம், விரயம், கிரயம் எல்லாமே கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம 9 எடுத்துங்க, உங்களுக்கு பெரும் தனம், தனாதிபதி அப்படிங்கிறவர் குரு பகவான் அதான் கொடுக்கக்கூடியது. இப்போ 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஏன் கொடுத்துருக்காங்க? சுக்கிரன் தான் வந்து அதாவது குடும்பம்னு வரும்போது சுக்கிரனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் நம்ம இப்போ மேஷம் தான் வந்து மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீரியம் உடல்நலம் நல்லா இருக்குன்னா செவ்வாயை பார்க்கணும். இப்படி எல்லாமே ஒரு ப்ராசஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கையை பொறுத்தரணும். குரு மேடு நல்லா இருக்கு சார். முக்கியமான ரேகைகள் இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை நல்லா இருந்து இந்த குருமேட்ல எந்த குறி இருந்தாலும் உங்களை வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரும் தனாதிபதியாக உயர்த்துவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு இன்டூ மார்க் இருந்தால் மனைவி வந்த பிறகு மனைவி மூலமாக நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார் அமைப்பு இருந்தால் நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க. ஒரு இது மாதிரி ஒரு சதுரம் இருந்துன்னு வச்சுங்க, சதுரமோ செவ்வகமோ இருந்ததுன்னா வாழ்க்கையில மிக பெரும் தொழிலதிபராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி திரிசூலம் இருந்ததுன்னா இல்லற ஒற்றுமை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் மனைவி வந்த ஒரு பெரும் தனம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம இறுதி ரேகையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா சந்தோஷமான குடும்பம், அப்புறம் உங்களுக்கு பொருள் வரும். ஆயுள் ரேகையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு உடல் பலம் நல்லா இருக்கும், அதன் மூலமா வருமானம் வரும். புத்தி ரேகை மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். விதி ரேகை உங்க விதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம கையை பொறுத்தவரை சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அப்பதான் பெரும் தனம். எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் இப்போ குருமேட்ல ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கு சார். இங்க வந்து ஒரு குரு வளையம் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு சதுரம் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார் குறி இருந்தாலும் சரி, ஒரு இன்டூ மார்க் இருந்தாலும் வேலை செய்ய வேண்டும் என்றால் இங்க சூரிய ரேகை வர வேண்டும். சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுக்கு பெரும் தனம், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தனம், பணம், சொத்து, சுகம், இல்லற சுகம் எல்லாமே கிடைச்சி வாழ்க்கையில நிம்மதி அடைவீர்கள், முழுமை அடைவீர்கள். அப்படிங்கிறத நம்ம குருமேட்டை பார்த்து நம்ம வாழ்க்கையில முழுமை அடைய முடியுமா முடியாதா, பெரும் தனம் வருமா வராதா, குருமேடு எப்படி இருக்கிறது, குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் எப்படி இருக்கிறது, குருமேட்டில் அதிர்ஷ்ட குறி ஏதாவது உண்டா, இல்லை எல்லாத்தையும் பார்க்கணும். குருமேட்டை மட்டும் பார்த்தா பார்த்தாது, கையில் உள்ள ரேகைகள் முக்கியமான ரேகைகள் பங்கப்படாமல் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக குருமேடு உங்களுக்கு பெரும் தனத்தை தரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.